வணக்கம் தமிழக மக்களே. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர்ல இருக்கோம். கருப்பு படம் நேற்று ரிலீஸ் ஆகாம ரசிகர்கள் மத்தியில பெரிய ஏமாற்றத்தை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் பட்டால எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட கருப்பு சட்டை அணிந்து கருப்பு படத்துக்கு வந்திருக்காங்க. 9 மணி ஷோ வரப்போகுது. சோ இது எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்கள் நடிப்பாளர் வாட்டர்மெலன் ஸ்டார் சூர்யா சார் கூட டைரக்ட் சீன் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்றது எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. படம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். நன்றி மக்களே. தயாரிப்பு நிறுவனம் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அண்ணா அவர்களுக்கு நன்றி. ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கு நன்றி. சிஎம் சார் விஜய் சாருக்கு 9 மணி காட்சிக்கு அனுமதி கொடுத்த விஜய் சாருக்கு நன்றி. கருப்பு வேஷம் போட்டு தான் ரொம்ப பிரமாதமா ரசிகர்களோட கொண்டாட்டம் இருக்கு. சோ நன்றி. நான் உங்கள் வெரி குட். நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பாளர் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். நன்றி மக்களே. ஆமா சார், ஆர்ஜே பாலாஜி அண்ணா அழுது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ அவரோட அழுகைக்கும் உழைப்புக்கும் பின்னாடி நல்ல வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. படம் வந்து ரொம்ப சக்சஸா நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நேற்று நடந்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இங்க செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணா இன்னைக்கு தட்டி தூக்கம். ஆமா, ஆனா அன்னைக்கு நேத்துக்கு பேசின படம் நீ கிடைச்சிருச்சு. டக்குனு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். அதான் ஆச்சு. இப்ப நான் வந்து சூர்யா பேர் பாக்குற வரைக்குமே நான் நம்ப மாட்டேன். போய் பார்க்கணும் ஆசையா இருக்கு. படம் ஆரம்பிச்சாதான் எனக்கு சந்தோஷம். இது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா தான் வச்சிருக்கேன். பார்ப்போம். தலைவனுக்காக ஜெயிக்கணும், ஆர்ஜே பாலாஜிக்காகவும் ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கணும். கஷ்டமா தான் இருந்தது, பரவாயில்ல. அதெல்லாம் தாண்டி கருப்பு பயங்கரமா வரும். அதான் இஷ்யூ வந்துருச்சு. சூர்யா தான் கொடுத்துருக்காரு ப்ரொடியூசருக்கு. படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஹோப் தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல நேற்று ப்ரொடியூசர்னால. என்னமோ சூர்யா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு படம் நல்லா இருந்து நல்லா ஹிட் ஆகுன்ற ஒரு ஹோப் தான். முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ சூர்யானாக்கு ஒரே ஒரு இது மட்டும் ரெக்வஸ்ட் மட்டும், இனிமேட்டு ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ஸ்டுடியோ கிரீன் மட்டும் படமே பண்ண வேணாம், ஃபேமிலி ப்ரொடக்ஷன் விட்டு வெளியே விட்டோம். அப்போதான் அண்ணா ஒரு டயர் 1 ஹீரோவா இன்னும் இருப்பாரு. இது கம்பேக் படமா இருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ். ஆர்ஜே பாலாஜி எப்பயுமே ஒரு ஃபன்னா இருக்காரு. அவரே இவ்வளவு எமோஷனல் ஆயிருக்காருன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டத்துக்குலாம் படம் செம்ம ஹிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூர்யானாக்காக 2 நாளா தூங்கவே கிடையாது. இந்த படத்துக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தோம். கருப்பு பிளாக் பஸ்டர் தான். சென்னை ஜேர்னலிஸ்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. படம் வந்து பிளாக் பஸ்டர் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு சூர்யானா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி மேல இன்னும் ரொம்ப எனக்கு இருக்கு. படம் பிளாக் பஸ்டர். ஆமா, அவரு எப்பவுமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்க பர்சன். அவரே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கே பர்சனலா ஃபீல் ஆச்சு. அவருக்காக அவர் கண்டிப்பா வின் பண்ணுவார். படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகுது. கடை தாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. தேவையில்லாம நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்ததுன்னா அவர்கிட்ட டிக்கெட்டா வாங்கியிருப்பேன். கூட்டு போல டிக்கெட் ரொம்ப கஷ்டமா. நான் டிக்கெட் எடுத்து அவரு பார்த்தா எல்லாருக்கும் கூட்டு போல. அது போல ஒரு நல்ல உள்ளங்கள் வேண்டும் எப்பயுமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவா. நேத்து ஏன் ரிலீஸ் பண்ணல இந்த படத்தை நான் வன்னியா கண்டிக்கிறேன். அது யாரு என்ன ஒண்ணும் புரியல. இந்த படத்தை நேத்து ரிலீஸ் பண்ணாது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தலைவா. ஏன்னா 1000 கோடி என்ற ஒரு வசூல் அந்த ஒரு நாள் தடுத்துச்சு தலைவா, தடுத்துச்சு. ஏன்னா 1000 கோடி என்ற வசூலி நேரத்துக்கு எட்டி இருக்கும். அந்த ஒரு நாள் அந்த 1000 கோடி இப்ப இதுவாயிடுச்சு. சூர்யா சார் எப்ப பார்த்தாலும் ஆளுக்கு மெதிக்கிறாங்க, நசுக்கிறாங்க, பிதுக்குறாங்க. ஏன் இதை பண்றாங்கன்னு கண்டிப்பா தெரிய மாட்டேது. ஏன்னா அவர் வர எல்லா படமும் பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி தெளிவா படம், மாபெரும் வெற்றி அவரோட படம் ஒவ்வொன்றும். அந்த படத்துக்கு ஏன் அவர் வந்து விமர்சனம் கண்டிப்பா இதை பண்றாங்கன்னே தெரிய மாட்டேது. ஏன்னா அவரோட படம் எல்லாமே மாபெரும் வெற்றியான படம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஓடிடில 2 படம் வந்தது. ஜெய் பீமோ அந்த சூர்யா போட்டுரும். அந்த படமும் தியேட்டர்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்லுவாங்க. ஆனா அந்த படமும் வந்திருந்தா கண்டிப்பா ஓட விட்டுருக்க மாட்டாங்க அந்த ஒரு கூட்டம். எதனால இதை பண்றாங்கன்னே தெரிய மாட்டேது தெளிவா. இப்ப அஜித் சார் பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல போய் வெற்றி எடுத்தாரு. விஜய் சார் அரசியல போய் வெற்றி எடுத்தாரு. அதே போலதான் சூர்யா சாரும் பாத்தீங்கன்னா வெளியே நிறைய நல்லது திட்டங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் மேலும் வரணும்னு அவரோட ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் தலைவா. கண்டிப்பா இந்த கருப்பண்ண படத்துல கருப்பண்ணே வெளியே வந்திருக்கா போல. கண்டிப்பா இந்த படம் பிராமர் வெற்றியை எடுக்கும். 1000 கோடி இந்த ஒரு வெற்றியை இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும் தலைவா, கொடுக்கும். அததான் தலைவா, அவரு கார்ல உட்காந்து அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த படம் இன்னைக்கு பதில சொல்லும். ஏன்னா ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்க ஒரு ஆக்டர் வந்து கண்டிப்பா அழுவ கூடாது. எதனாலும் அவர் அழுதாரு. கண்டிப்பா அந்த அழுவைக்கு இந்த படம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கருப்பண்ணனே வந்திருக்காரு. வெள்ளிக்கிழமை அதுவும் கண்டிப்பா வந்து இறங்கி இந்த படத்துக்கு பதில் சொல்லுவார் ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க யாரும் அழுவ கூடாது. படம் நல்லா அழுவு, படம் ரிலீஸ் ஆகலன்னு அழுகுறாரு தலைவா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனை. கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி ஒரு கண்ணிற்கும் இந்த படம் பதில் சொல்லும். ஒரு துளி சிறு வெள்ளம், அது போல இந்த சிறு வெள்ளம் கூட்டம் தான் இது. இந்த படத்துக்கான பதிலை இன்னைக்கு சொல்லும் தலைவா, சொல்லும். நன்றி.